ஒரு குருவை அடைவதற்கு பல ஜென்மங்கள் எடுக்குன்றாங்களே இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. பல ஜென்மங்கள் எடுத்தாலும் குரு அடைவழியாம போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குல்ல. உங்களுக்கு என்னைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சோகமும் துக்கமும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்து உங்களை ஒரு தேடுதலுக்கு தள்ளலையோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு குரு கிடைக்க மாட்டார். தனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கும் தனக்கு ஏற்பட்ட ஒரு இடைஞ்சல்களுக்கும் இன்னல்களுக்கும் வழிகளுக்கும் காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அது எதனால் எனக்கு விளையுது, எதனால் இந்த மாதிரி துன்பங்கள் எனக்கு வருதுன்னு யார் தன் சுயமாக சிந்தனை பண்ணலையோ, சுய பரிசோதனை செய்யலையோ அவங்களுக்கு குரு கண்டிப்பாக கிடைக்க மாட்டார். என்னைக்கு அவங்கெல்லாம் இதை தீர்வு காண்றதுக்காக ஒரு ஜோசியக்காரனையோ இல்லாட்டா ஏதாவது கோவில் குளத்துக்கோ இல்லாட்டா வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு ஒரு நாள் கிடைக்க மாட்டார். குரு யாரு கிடைப்பார்னா, யாருக்கு அந்த ஒரு ஞானம் யாருக்கு அந்த பரிதவிப்பு ஏற்பட்டு அந்த துக்கம் மேலோட எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதான்னு தாபத்தில் யார் இருக்காங்களோ, அதாவது திரௌபதி கதையை சொல்லலாம். சபையில் அவமானப்படுத்தப்படும் போது முழு சரணாகதி எப்போ அடைகிறாளோ, கிருஷ்ணானு கை தூக்கி என்னைக்கு நிற்கிறாளோ அன்னைக்கு கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறாள். அந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் தாங்க முடியாமல் தெய்வமே எனக்கு அருள்பாளி, எனக்கு அருள் செய் வேண்டும் போது குருநாதர் ஏற்று நிற்பார். ஆனால் இந்த துயரத்திலிருந்து நான் மீட்டுக்குவேன், நானாக தற்காத்துக்குவேன், நானாக இதுக்கு வழிமுறையை கண்டுபிடிச்சிருவேன், நானாக தீர்த்தம் ஆடி, நானாக சில பூஜை புனஸ்காரம் பண்ணி, நானாக சில ஹோமங்கள் பண்ணி தீர்த்துக்குவேன்னு சொல்ல வேண்டும். முன்னால் குரு ஒரு நாள் நிற்க மாட்டார். தான் பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வரணுங்கிறதுக்கு தெய்வத்தை எப்போ கூப்பிடுறானோ, எப்போ தெய்வத்தையே அண்டி நின்று கண்ணீர் மல்க கதறி அழுறானோ அப்போ குருநாதரை ஏற்று நிற்பார். அது வரைக்கும் எத்தனை ஜென்மங்கள் இவங்க கதறணும், என்ன முயற்சி பண்ணாலும் மற்றவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ துன்பப்பட்டவங்களும் துயரப்பட்டவங்களும் என்னைக்கு தன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு குருநாதர் வருவார். அது வரைக்கும் குருநாதர் யாருகளிலையும் படமாட்டார்.